नमस्ते। मध्यमा राम का वनवास पाठ का सारांश लिखिए. ராமனுடைய வனவாசம் பாடத்தினுடைய சாராம்சம் எழுதுங்க. ராஜா தசரத் शाम को கைகை के महल में गए. ராஜா தசரதர் மாலையில் கைகையினுடைய மஹாலுக்கு சென்றார். அவங்க ரூமுக்கு போகிறார். கைகை ने गंदी साड़ी पहनी थी. கைகை அழுக்கான சேலையை அணிந்து கொண்டு இருந்தாங்க. உஸ்கே செஹரே அவருடைய முகம் செஹரே பர் क्रोध प्रकट हो रहा था. அவருடைய முகத்தில் கைகையினுடைய முகத்தில் குரோதம் கோபம் வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. ராஜா தசரத் ने கைகை से दुख का कारण पूछा. ராஜா தசரத் கைகையிட்ட என்ன உனக்கு கவலை, என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கான்னு கேட்குறாரு. கைகையினே கஹா கைகையை சொல்கிறாங்க, ஏக் பார் ஆப்னே முझे दो वर देने का वादा किया था. நீங்கள் ஒரு தடவை என்னிட்ட 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, சத்தியம் பண்ணியிருந்தீங்க. ஆஜ் ஆப்சே தோனோ வர் மாங்கனே வாலி ஹூம். இன்றைக்கி உங்ககிட்ட 2 வரத்தையும் நான் கேட்குறேன். ஏக் வர்ஸே ராம் கே லியே 14 साल का वनवास चाहती हूँ. ஒரு வரத்தில் ராமனுக்காக 14 ஆண்டுகள் வனவாசத்தை விரும்புகிறேன். அவர் தூசரே வர்ஸே மற்றும் 2வது வரத்தில் பரத்கா ராஜ் திலக் 2வது வரத்தில் பரதனுடைய பட்டாபிஷேகத்தை முடிசூட்டு விழாவை எதிர்பார்க்கிறேன். கைகைக்கு பாத் சுன்கர் கைகையினுடைய இந்த விஷயத்தை கேட்டுட்டு மகாராஜ் தசரத் பேஹோஷ் ஹோகயே. மகாராஜா தசரத் மயக்கமாகி கீழே விழுந்துட்டார். ஹோஷ் மே ஆனே கே பாத் அவருக்கு சுயநினைவு வந்த பிறகு உன்ஹோனே கஹா அவர் சொல்கிறார், பரத்கோ யுவராஜ் பனா தூங்கா பரதனை யுவராஜாக ஆக்கி வைக்கிறேன், இளவரசனாக ஆக்கி வைக்கிறேன். லேக்கின் ராம்கோ வன் மத்து பேஜோ ராமனை காட்டுக்கு போக சொல்லாத. மை உஸ்கே பினா ஜீவித் நஹி ரக் சக்தா அவன் இல்லாமல் நான் உயிரோடு இருக்க முடியாது. பர் கைகையினே தசரதுக்கு ஏக் பாத் பி நா சுனி. ஆனால் கைகையை தசரதருடைய ஒரு வார்த்தையை கூட கேட்கல. கைகைக்கு நிர்தயா தேக்குகர் மகாராஜ் தசரத் ஃபிர் சே பேஹோஷ் ஹோகயே. கைகையினுடைய இந்த தயான கருணை, நிர்தயான கருணை இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு மகாராஜா தசரத் மீண்டும் பேஹோஷ் ஹோகயே அப்படியே கான்சியஸ் இல்லாமல் போயிடுறாரு, ஹோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி. தூசரே தின் 2வது நாள் ராம்கோ எகு சமாச்சார் மிலா ராமருக்கு இந்த செய்தி கிடைக்குது. உன்ஹோனே பிதாஜிக்கு ஆஞ்ஞா கா பாலன் கர்னே கா நிச்சய் கியா. ராமர் அப்பாவினுடைய கட்டளையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிச்சயம் பண்ணுறாரு. ராம் சப் மாதாவோசே மிலே ராமர் எல்லா அம்மாவையும் சந்திக்கிறார். அவரு உன்கா ஆசீர்வாத் லியா அவங்கக்கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்கிறார். ராம் கே சாத் ராமனுடன் உன்கி பத்னி சீதா அவருடைய மனைவி சீதா, அவர் பாயி லக்ஷ்மணன் பி அவருடைய சகோதரர் லட்சுமணனும் வல்கல் பகன்கர் வன் கி ஓர் நிக்கல் படே. வல்கல்னா காவி ட்ரெஸ்ஸு அணிந்து கொண்டு வனம் பக்கமாக காட்டு பக்கமாக புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யஹ் திருஷ்ய படாஹி துக்குதாயக் தா இந்த காட்சி ரொம்ப துக்கமானதாக இருந்தது. பிரசன்னோக்கே உத்தர் தீஜியே கேள்விகளுக்கு உண்டான பதிலை தருக.
கைகை கா தூஸ்ரா வர் கியா தா, கைகையினுடைய இரண்டாவது வரம் என்ன? கைகை கா தூஸ்ரா வர் தா कि राम तपस्वी के वेश में 14 वर्ष वन में रहेंगे. கைகையினுடைய இரண்டாவது வரம், ராமன் வந்து தவம் செய்கிற கோலத்தில் வேஷத்தில் 14 வருஷம் 14 வருடங்கள் வனத்திலேயே வசிக்க வேண்டும் அப்படின்றதான். மகாராஜ் தசரத் கியூ பேகோஷ் ஹோகையே, மகாராஜா தசரத் வந்து ஏன் வந்து கான்ஷியஸ்லாம் போயிட்டார், மூர்ச்சையட்டு போயிட்டார், பேசாமல் அப்படியே மயக்கத்திலே போயிட்டார். கைகை கே நிர்தயாத்தா பூர்ண பாத் சே, கைகையினுடைய அந்த கருணை இல்லாத தனத்தை பார்த்து மகாராஜ் தசரத் பேகோஷ் ஹோகையே, மகாராஜா தசரத் வந்து மயங்கி போயிட்டார், மூர்ச்சியற்று போயிட்டார். தன்யவாத்.